தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளியை பாருங்க. இந்த காணொளியில பெரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான, அதிமுக்கியமான விஷயம் என்று நீங்கள் நினைக்கக்கூடியவை இதில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காணொளியை பொறுமையாக பாருங்க. அம்மா இந்த அத்திக்கடை அவனாசி திட்ட போராட்டம் நடந்துபட்டு இருக்கும்போதே அம்மா அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி 50 ஆண்டு காலம் போராடுகின்ற விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியிலே விடிவுகாலம் பிறக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பூர்வாங்க பணிகளை நாங்கள் தொடங்கணும். அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி 15 வருஷம் ஆகும். எப்படியாவது விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க வேணும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் டீம் போட்டேன். முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேணும் முதல் படி. அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்று பாசனம் மூலமாக எடுத்தோம். இரண்டாம் கட்டம் நாங்கள் விடுபட்ட பகுதி, இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது. அந்த திட்டத்தில் உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து, நாங்களும் விவசாயி, எங்களையும் பாருங்கள், இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க, நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணை தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால இங்கேயே பவானி சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம். அதனால தான் நின்னது. நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேறு எந்த தொழிலும் இல்லை. அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராமல் எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ அதுபோல் அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயியுடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றன. ஆகவே தான் ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம். பார்த்துட்டிங்களா? இது எதுக்காக இந்த காணொலியை நான் போட்டு காமிக்கிறேன்னா, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய உரிமை. அதை எந்த இடத்திலும் நான் தலையிட போகிறதில்ல. அது சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட இவர்களுக்கு வாக்களியுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று நான் சொல்லப்போவதில்லை. வேண்டுமானால் உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கலாம். இந்த கேடுகட்ட கருணாநிதி கும்பலை புறக்கணியுங்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர்த்து, மற்றபடி யாருக்கும் நான் இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று நான் சொல்லப்போவதில்லை. ஆனால் இதை எதற்காக இந்த காணொலியை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டோ இல்லை எந்த இதுவும் இல்லாமல் தன்னுடைய மனதில் பட்டதை பேசக்கூடிய இயல்பான ஒரு மனிதராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளிடம் அந்த உரையாடல் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதற்காக அதுவும் திருப்பி சொல்கிறேன், இதற்காக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நான் சொல்லலை. அது உங்களுடைய உரிமை, யாருக்கு வேணால் நீங்கள் வாக்களிச்சுட்டு போங்க. ஆனால் அவரை ஏளனம் செய்கிறீர்கள் அல்லவா? அதாவது ஏளனம் செய்யக்கூடியவர்களை சொல்கிறேன் நான். அதாவது அவர் காலில் விழுந்தார், தவழ்ந்து வந்தார், இப்படியெல்லாம் ஏளனம் செய்யக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண விவசாய பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர், சிலுவம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபர், ஒரு கிளை செயலாளராக இருந்து அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நபர், அப்படி தாங்க வந்தாகணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எந்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கட்சியாக இருக்கட்டும், வேறு வழியே கிடையாதுங்க. சேகர்பாபு எதுக்காக துர்கா ஸ்டாலின் காலில் போய் விடுறாரு? சேகர்பாபு ஒரு பேட்டை ரவுடி, ஏன் துர்கா ஸ்டாலின் காலில் போய் விடணும்? தன்னுடைய மனைவி எந்த புடவையை கட்டியிருக்கிறார், எங்கே அந்த புடவையை வாங்குகிறார் அப்படின்னு சேகர்பாபுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்காது. ஆனால் துர்கா ஸ்டாலின் போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கார் கதவு திறக்கிறாங்க. அந்த புடவை அந்த கார் கதவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த புடவை தலைப்பை பிடித்து அப்படி உள்ளே வைக்கிறார் சேகர்பாபு. ஏன் பண்ணணும்? அப்படி பண்ணாதாங்க நீ மேலே வர முடியுன்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை பார்த்து அவமானப்பட வேண்டியது யாரை பார்த்து? சேகர்பாபுவை பார்த்தா? கண்டிப்பாக கிடையாது. இந்த சமூகம் தன்னை பார்த்தே துப்பிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இப்படித்தான் நீங்கள் இந்த சமூகத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி கட்டமைத்து வைத்திருக்கின்ற காரணத்தினால இங்கே ஒரு 40 ஆண்டு காலம், அதாவது ஒரு சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளராக இருந்து, ஒரு எம்எல்ஏவாக ஒரு மாவட்ட செயலாளராக உயர்ந்து, அதற்கப்புறம் அமைச்சராக எம்பியாக அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சராக ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்த தகுதியை பெற்றிருக்கின்ற காரணத்தினால எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்றாலும் கூட
யாரோ ஒருவருடைய காலை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்றால், அது அந்த நபர் மீதான குற்றம் கிடையாது. இந்த சமூகத்தின் மீதான குற்றம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நாம சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி என்பவர் அப்படியே 100% சுத்தமான ஆட்சியை கொடுத்து விட்டார்ன்னு சொல்லப் போறோமா? கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன பரிசுத்த ஆவி என்று சொல்லப் போகிறோமா? அதுவும் கிடையாது. ஆனால் தயவு செய்து அவருடைய 4 1/2 ஆண்டுகள் ஆட்சி காலம், அதில் இருக்கக்கூடிய நிறைகள், குறைகள் இது 2த்தையும் அலசி ஆராயுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அந்த ஆட்சி காலம் 4 1/2 ஆண்டுகள், அந்த ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சியின் நிறைகள், குறைகள் இதை அலசி ஆராயுங்க. 2த்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அதை ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அதனால தான் இந்த காணொளியை நான் போட்டு காமிக்கிறேன். ஸ்டாலினுக்கு அத்திக்கடவு, அவிநாசி என்பது எங்கே இருக்கிறது என்று காண்பிக்க முடியுமா? பவானிசாகர் அணை எங்கே இருக்கிறது என்று காண்பிக்க முடியுமா? தமிழ்நாட்டு வரைபடத்தில் பவானிசாகர் அணை என்று ஸ்பஷ்டமாக சொல்ல முடியுமா? முடியாது. இதான் உண்மை. இது ஸ்டாலினுடைய தப்பு என்று நான் சொல்லலை. ஸ்டாலினுடைய திறமை அவ்வளவுதான். அதனால தான் கருணாநிதி தான் கோமா நிலைக்கு செல்லும் வரை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சென்ற பிறகு கூட ஸ்டாலினை தலைவர் என்று அறிவிக்கலை. இப்போ நீங்கள் இதே ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம், செல்வி ஜெயலலிதா தலைவராக அறிவிக்கலையான்ட்டு. செல்வி ஜெயலலிதா யாரையுமே வாரிசாக அறிவிக்கலை. எம்ஜிஆர் யாரையுமே வாரிசாக அறிவிக்கவில்லை. தலைவர்கள் அவர்களாக உருவாவார்கள், அவர்களாக வருவார்கள். அவர்களிடம் குறைகள் இருக்கும். அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களிடம் குறைகளும் இருக்கும். அந்த குறைகளை கடந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை எடுத்து, இங்கே யாருக்கு நிறைய நிறைகள் இருக்கின்றன என்பதனை அளவுகோலாக எடுத்து பார்த்து, இவருக்கு இவர் தேவலாம் என்று பார்க்கக்கூடியது தான் ஜனநாயகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது யார் முதலில் எண்ணிக்கை அளவில் முந்துகிறாரோ அவருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றதை வைத்திருப்பது எதனால்? இதனால் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் எது நல்லதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மிக தெளிவாக 2 முதலமைச்சர்களை இந்த மாநிலம் பார்த்திருக்கிறது இந்த 8 ஆண்டு காலத்தில், 9 ஆண்டு காலத்தில். அதில் ஒருவர் கோவிட் காலத்திலும் கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு விபத்தினால் முதலமைச்சரானார். இன்னொருவர் மக்கள் மனமுவந்து முதலமைச்சராக தேர்வாகி இருப்பவர். இதில் அந்த விபத்தினால் முதலமைச்சரானவர் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் செய்த சாதனைகள் அப்படின்றத எடுத்து அலசுங்க. மக்கள் மனமுவந்து ஊர்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே முதலமைச்சரானவர் அப்படின்றத எடுத்து பாருங்க. நான் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க, சொல்லுங்கள், இங்கே ஜால்ரா தட்டுறவனுக்கு தானேங்க இங்கே முன்னுரிமை. இங்கே நீங்கள் ஆமான் சாமி போட்டால் தானேங்க மேலே வர முடியும். இல்லைனா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? வழங்கப்படுமா? வழங்கப்படாது. என்னுடைய நண்பன் ஒருத்தன் இன்றைக்கி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் பையன் ஃபுட்பாலில் அத்தனை தேர்வையும் பெற்றிருக்கான். அவன் செலக்ட் ஆகிற இடத்துக்கு போயிட்டான். எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்கான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் தேர்வு செய்யக்கூடிய நபர் யாரோ ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு விவிஐபியோட மகனை அங்கே நுழைச்சி அவனுக்கான வாய்ப்பை தட்டி விட்டார். அந்த பையனுக்கு அது கனவு. இந்த பையனுக்கு அது கனவுலாம் கிடையாது, லக்ஸுரி. அவங்க அப்பாவுடைய ரெஃபரன்ஸில் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இதுதாங்க இன்றைக்கி தமிழக அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு விவசாயியாக இருந்தவர் கஷ்டப்பட்டு மேலே வரணும். அது மேலே வரணும் அப்படின்னாக்கா 2 குடும்பங்களை எதிர்த்து மேலே வரணும். என்ன? ஒன்று சசிகலா குடும்பம், கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் கோலோச்சிய குடும்பம். அடுத்து கருணாநிதி குடும்பம், அது எதிர்கட்சியாக உட்காந்துருக்கு. எந்த காலத்தையும் கவுத்துடலான்னு உட்காந்துருக்கு. இந்த 2 குடும்பத்தையும் எதிர்த்து அவ்வளோ சாமானியமாங்க வருது. அப்போ அவரை எவ்வளவெல்லாம் ஏளனம் பண்ணுறோம், அசிங்கப்படுத்துகிறோம், உருவ கேலி பண்ணுறோம். ஏன்னா நம்மை போன்ற ஒருவராக இருக்கிறார். அதனால் அவரை நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இதுவே ஒருத்தன் இல்லை ஸ்டாலின் கருணாநிதி மகன்
ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏல அது இருக்குது. என்ன தெரியுமா? நம்முடைய பண்பாடு என்ன சொல்கிறது நமக்கு அப்படின்னா, தந்தை, தாய் இவர்களுடைய உயர் பண்புகள் குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்றது இங்கே நம்பப்படுகிறது. அவ்வாறு நம்பப்படுகின்ற காரணத்தினால என்ன ஆகுது? கருணாநிதி என்கிற நபர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தார். அதனால் அவருடைய மகனும் தேர்ந்த அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்னு உளவியல் ரீதியாக நம்ம நம்புறோம். சனாதனம் சனாதனம்ன்றாங்களே, உண்மையான சனாதனம் இதாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனம், நான் சொல்லக்கூடியது சனாதனம் என்பது அது வேற. இவர்கள் பரப்புரை செய்கிறாங்கல்ல, சனாதனம் என்பது பிறப்பால் அப்படின்லான்றாங்கல்ல, இந்த பிறப்பால் என்பதனைத்தான் இவர்கள் உளவியல் ரீதியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். என்ன, கருணாநிதிக்கு என்ன சாதுரியங்கள் இருந்ததோ அதே சாதுரியம் ஸ்டாலினுக்கும் இருக்கும், அதே சாதுரியம் உதவாநிதிக்கும் இருக்கும், அதே சாதுரியம் இன்பநிதிக்கும் இருக்கும். ஆனால் எதிர்த்தரப்பில் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இப்படி மாபெரும் ஆளுமைகளாக இருந்தவர்கிட்ட ஒரு விவசாயி இருக்க முடியுமா? அந்த இடத்துல அவர் இருக்க முடியுமா? அங்கே தாங்க இந்த புத்தி, பிறப்பால் ஒருவனுக்கு அந்த தேர்ச்சி வந்துவிடும்னு இருக்கு இல்லையா, அந்த உளவியல் ரீதியான புத்தி அங்கே தான் இருக்குது. ஏன் ஒரு விவசாயி இருக்கக்கூடாதா முதலமைச்சர் பதவியில்? சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளைச் செயலாளராக இருந்தவர் மேலே அந்த பதவியில் இருக்கக்கூடாதா? நம்ம உளவியல் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் நம்ம ஏளனம் பண்ணுறோம். தவழ்ந்து வந்தார் என்கிறோம், காலில் விழுந்தார் என்கிறோம். இதையெல்லாம் செய்ய வைத்தது யார்? இந்த சமூகம். இதையெல்லாம் செய்தால்தான் நீ மேலே வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியது யார்? இந்த சமூகம். அப்போ அவமானப்பட வேண்டியது யார்? இந்த சமூகம். அப்போ இனியாவது நாம் தேர்வு செய்யும் பொழுது யோசித்து தேர்வு செய்வோம். கருணாநிதி குடும்பத்தில் வந்துவிட்டாலே அவன் கருணாநிதியோட குணங்களை பெற்றிருப்பான், திருட்டு குணங்களை பெற்றிருப்பான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க வேண்டாம், அது நிரூபணமாவது. ஆனால் கருணாநிதியோட அரசியல் சாதுரியத்தையும் அவன் பெற்றிருப்பான் என்று நினைப்பது உண்மையிலேயே பிறப்பால் தகுதி என்பதைத்தான் அது குறிக்கிறது. ஆனால் அத்தனை எதிரிகளாக இருந்தாலும், எத்தனை எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் நான் என்னுடைய இயல்பில் ஒரு விவசாயி எப்படி இயற்கை பேரிடர்களை எல்லாம் மீறி அந்த விவசாயத்தில் அமோக விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபடுகிறானோ, அப்படி ஈடுபடுபவரை ஏளனம் செய்வது, அசிங்கம் செய்வது, கிண்டல் செய்வது என்பதனை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை, பிரச்சனை அதிமுகவிடம் இல்லை, பிரச்சனை இந்த சமூகத்திடம் இருக்கிறது. இதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.